கவினுக்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி கவினுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை 5 நாட்களுக்கு பிறகு பெற்றோர் பெற்றுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் 25 வயது கவின். சென்னையில் மின் பொறியாளராக பணியாற்றி வந்த கவினும் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளர்களாக பணியாற்றும் சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகளும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வேறு சமூகம் என்பதால் பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. இந்த காதல் விவகாரம் அந்த பெண்ணின் தம்பியான 22 வயது சுர்ஜித்துக்கு தெரிய வந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் நெல்லையில் வைத்து கவினை சுர்ஜித் ஆணவ கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தார். சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் சார்பு உதவி ஆய்வாளர்களான சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியையும் கைது செய்ய வேண்டும் என கூறி கவினின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்தனர். எனினும் இருவரையும் கைது செய்யும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தையான சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் சார்பு உதவி ஆய்வாளர் சரவணனை நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து உடலை பெற்றுக் கொள்ளுமாறு கவின் உறவினர்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டனர். சுர்ஜித்தின் தாயான கிருஷ்ணவேணியையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி நேற்றும் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் கவினின் காதலி நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் இந்த கொலைக்கும் தனது பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்களை தண்டிக்க நினைப்பது தவறு என கூறியிருந்தார். எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. இந்நிலையில் கவின் உடலை வாங்கிக் கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். சுற்றுவட்டார மக்கள் வேண்டுகோள் வைத்ததை அடுத்து மகன் உடலை வாங்க சம்மதித்துள்ளதாகவும் இதற்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என கூறினார். குறிப்பாக சுர்ஜித் தாயாரை கைது செய்ய வேண்டும் என்றும் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சுற்றுவட்டார ஊர் மக்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு தேவேந்திர சொந்தமர்கள் வேண்டுகோளை ஏற்று என் மரபுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். காரணமான அனைத்து குற்றவாளிகளும் குறிப்பாக தாய் தந்தையார் தாய் ரிமாண்ட் பண்ணி உடனே கைது செய்ய வேண்டும். உடனே ரிமாண்ட் பண்ண வேண்டும். இன்ஸ்பெக்டர் காஜி பண்ண உடனே பணியிட நீக்க வேண்டும். கவின் உடலை உறவினர்கள் வாங்க முன்வந்ததை அடுத்து காலை 6 மணி முதல் நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரை முன்பு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KA நேரு, பாளையங்கோட்டை MLA அப்துல் வகாப் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டவர்கள் பிணவரைக்கு வந்தனர். கவினின் உடலை வாங்குவதற்காக அவரது தந்தை சந்திரசேகர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தனர். அவர்கள் முன்னிலையில் அமைச்சர் KA நேரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் கவினின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கவினின் உடல் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
தொடர்ந்து உடல் ஆம்புலன்ஸில் ஊர்வலமாக ஆறுமுகமங்கலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. உறவினர்கள், கிராம மக்கள் இறுதி அஞ்சலிக்காக கிராமத்தில் உடல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக 12 லட்சம் ரூபாய் காசோலையை நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் கவினின் இல்லத்திற்கு சென்று வழங்க உள்ளார். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் 5 நாட்களாக உறவினர்கள் நடத்தி வந்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் நெல்லை, தூத்துக்குடியில் நிலவி வந்த பதற்றம் குறைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.